இப்போ மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டுமா? அதற்கு என்ன பண்ணால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாம்? ரொம்ப எளிதுங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தில் விடுபட நீங்கள் 9 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 9 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. 8:40க்கு நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா இரவு 8:40க்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். தூங்க ஆரம்பிச்சிட்டு 7 மணிக்குள்ளே இரவு சாப்பாட்டை முடிச்சிடணும். இரவு 8:40க்கு படுக்கையில் படுத்து விட வேண்டும். 9 மணிக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். இந்த வழக்கத்தை கடைபிடியுங்கள். உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது இருக்காது. ஏன்னா மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தோட மிக முக்கியமான பிரச்சனை என்னென்னா இரவு வெகு நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோனே பார்த்துட்ருக்கிறது. அப்போ இரவு தான் வந்து எல்லாருமே வந்து படுத்துக்கிட்டே அந்த மொபைல் ஃபோனை பார்க்குறது. வேறு எப்போவுமே வந்து பகல் நேரத்தில் நம்ம உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் பார்க்குறோம். மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கிறது வந்து இரவு வெகு நேரம் வரைக்கும் ஒரு 10-11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட அது அப்படியே நேரம் இழுத்துக்கிட்டே போயிடும். மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் அது வந்து எப்போ முக்கிய பங்காற்றுகிறது என்றால் எப்போ ரொம்ப வேலை செய்யுது, அந்த அடிமைத்தனம் எப்போ வேலை செய்யுது அப்படின்னா எப்போ நம்மளை பாதிக்குதுன்னா நம்ம தூக்கத்தை அது சாப்பிடுது. மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தோட மிக முக்கியமான விளைவு எதுனாக்கா அது நம்ம தூங்குகிற நேரத்தை குறைத்து விடுகிறது. இரவு தூங்குவதற்கு வெகு நேரம் ஆகிறது. 11, 12 மணி கூட ஆகிடுது. அதனால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தை நீக்க வேண்டும் என்றால் ரொம்ப எளிதான வழி, இரவு 9 மணிக்கே நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. இரவு 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மொபைல் ஃபோன்கிட்டருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மொபைல் ஃபோன் சிறையிலிருந்து நீங்கள் விடுதலை செய்து விடுவீர்கள். மொபைல் ஃபோன் என்கிற அந்த சிறையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து விடுவீர்கள். அதனால் இரவு 9 மணிக்கு படுத்துருங்க. ஏன்னா மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் எப்போ ரொம்ப வேலை செய்யுது, மொபைல் ஃபோன் அடிமைத்தனம்ங்கிறது எப்போ உங்களை ரொம்ப பாதிக்குது அப்படின்னா எந்த நேரத்தில் பாதிக்குது அப்படின்னா இரவு தான் பாதிக்குது. இரவு 9 மணிக்கு அப்புறம் தான் உங்களை பாதிக்குது. 9 மணி வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பரபரப்பாக இருப்பீங்க, ஏதோ ஒருத்தட்ட பேசுவீங்க, அப்படி கும்பலாக இருப்பீங்க, ஏதோ ஒன்று உங்கள் கவனம் எல்லாமே மொபைல் ஃபோனில் பெரும்பாலும் இருக்காது. 9 மணிக்கு அப்புறம் தான் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கையில் மொபைல் ஃபோனை தூக்கிட்டு படுத்துட்டு அப்படியே மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. 9 மணி 10 மணி 10 மணி ஆகுது, 10:30 ஆகுது, 11 ஆகுது, இப்போ படுத்துடலாம் 11:30 ஆகுது, இதுக்கு மேலே படுத்தா காலைல எந்திரிக்க கஷ்டம் அப்படி சொல்லிட்டு 11:30 வரைக்கும் 12 மணி வரைக்கும் கூட இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் உங்களை இழுத்து சென்று விடுகிறது. கரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுது. இழுத்துட்டு போயிட்டு நடு ராத்திரியில் போய் தான் அவங்கள வந்து விடுது. அதனால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது எப்போ உங்கள்கிட்ட வேலை செய்யுது, இரவு நேரத்தில் தான் வேலை செய்யுது. அது தன்னுடைய கோர முகத்தை காட்டுகிறது. அப்படின்னா என்ன பண்ணோம், நீங்கள் 9 மணிக்கே படுத்து தூங்கிடுங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் இப்போ தனியாக இருக்கும். என்னடா இவன் நம்மகிட்டேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்துலேருந்து அதனால் குழந்தைகள்கிட்ட வந்து இப்போ பெற்றோர்கள் இருக்கீங்க, இதை கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் தாராளமாக கொடுங்க. ஆனால் 9 மணிக்கு மேலே கொடுக்காதீங்க. 8:40க்கே பிடிங்கிருங்க. 8:40க்கு நீங்கள் படுத்து தூங்கிடுங்க சொல்லிடுங்க. 8:40க்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 9 மணிக்கு தூக்கம் வந்துடும். சீக்கிரமாக தூங்கிட்டாக்கா சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக 9 மணிக்கு படுத்தால் மட்டும்தான் அதிகாலையில் தூக்கத்தோடு போராடாமல் எளிதாக எழுந்திருக்கலாம். அலாரம் வைக்காமலே உங்களுக்கு எழுந்திருக்கலாம். 9 மணிக்கு படுத்து தூங்கிட்டிங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கே 4:30க்கே இயல்பாக உங்களுக்கு முழிப்பு வந்துடும். இல்லை அலாரம் வச்சால் கூட அது ஒரு சிறிய உதவி தான் உங்களுக்கு. அலாரம் நீங்கள் 4 மணிக்கு வச்சாலும் சரி 4:30க்கு வச்சாலும் அது உங்களுக்கு ஒரு சிறிய உதவி தான். அது என்ன உதவி அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு அந்த அலாரம் என்பது ஒரு சிறிய உதவி, அவ்வளோதான். மற்றபடி வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க அந்த நேரத்தில் அலாரம் அடித்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திரும்ப படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே சீக்கிரமாக எழுந்திருக்கலாம். சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. அப்போது சீக்கிரமாக நீங்கள் தூங்குறதுனால உங்களுக்கு வந்து என்ன நன்மை கிடைக்குதுன்னா சீக்கிரமாக இரவு 9 மணிக்கு தூங்குறதுனால 8:40க்கு நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிடணும், 9 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்படி தூங்க ஆரம்பிக்கிறதுனால மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள். அதே மாதிரி வந்து அதிகாலையில் விழித்தெழுகிறீர்கள். 2 நன்மை உங்களுக்கு கிடைக்குது. அதிகாலையில் ரொம்ப நேரம் தூங்குற காரணம் நைட்டு ரொம்ப நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால டிவி பார்க்குறதுனால மூளை ரொம்ப சோர்வடையுது. அதில் உள்ள காட்சிகள் ஒரு மொபைல் ஃபோனில் வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். வெளிச்சம், இருட்டு, வெவ்வேறு நிறங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கண் விழிகள் அந்த லென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஒரு ஒரு நீல நிறத்தை பார்க்கும்போது கண் விழிகள் வந்து அதற்கு தகுந்தாற் போது சுருங்கி விரியும். ஒவ்வொரு நிறத்துக்கு தகுந்தாற் மாதிரி நம்மளுடைய கண் விழிகள் சுருங்கி விரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்கும்போது அதில் காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண் விழிகள் அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். தன்னை மாற்றிக்கொண்டே வரும். சுருங்கி விரிந்து கொண்டே இருக்கும். அது ரொம்ப டயர்டாகிடும். அது வேறு செயற்கையான ஒளி, பளிச்சுன்னு வேறு லைட் எரியுது. அதனால் நைட்டு ரொம்ப நேரம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால உங்கள் கண்கள் ரொம்ப சோர்வடையுது, மூளை ரொம்ப சோர்வடையுது. அதனால் அதிகாலையில் உங்களால் எழுந்திருக்கவே முடியாது. நம்ம எப்போவுமே இரவு 9 மணிக்கு அப்புறம் தான் வந்து மொபைல் ஃபோனே பார்க்குறதுக்கு, தீவிரமாக பார்க்குறதுக்கு, சுதந்திரமாக யாருடைய இடையூறும் இல்லாமல் மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு வந்து இரவு 9 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு டைமே. பகலில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களால் மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க, ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவீங்க, காலேஜுக்கு போயிடுவீங்க. அதனால் பகலில் உங்களால் சுதந்திரமாக மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது. இரவு தான் 9 மணிக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது ஏன் அப்போ தன்னுடைய கோரமுகத்தை காட்டுகிறது என்றால் அங்கே உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. இரவு 9 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு இடையூறு இல்லாமல் மொபைல் ஃபோனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால நிறைய மக்கள் இரவு 9 மணிக்கு மேலே தான் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணணும், மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தை பாதுகாக்க அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் 9 மணிக்கே 8:40க்கே படுக்க ஆரம்பிச்சிடணும். 9 மணிக்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்புறம் அதிகாலை இதனால் என்ன நன்மைன்னா மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்கள், தடுத்து விடுவீர்கள். ஒரு 10 நாளைக்கு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆரம்பித்து விடும். ஒரு 10 நாளைக்கு இந்த கட்டுப்பாட்டை கடைபிடிங்கள். இரவு 9 மணிக்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருங்க. 8:40க்கு படுத்துருங்க, 9 மணிக்கு தூக்கம் வந்துடும். தூங்கணும்னு நினச்சிட்டு 8:40க்கு படுத்துருங்க. இந்த கடமையை செய்தால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. மூளை சோர்வு என்பது ஏற்படாது. ஏன்னா மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால தான் இரவு வெகு நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 11 மணி வரைக்கும் இரவு 11 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனால தான் மூளை ரொம்ப சோர்வடையுது. அந்த சோர்வினால் இரவு காலையில் எழுந்திருக்கவே முடியாது. அந்த சோர்வு என்பது உங்களுக்கு எதிர்மறையான உணர்வுகளை ஏற்படுத்தும், நம்பிக்கையற்ற எண்ணங்களை ஏற்படுத்தும். அதனால் காலையில் எழுந்திருக்கவும் முடியாது, மூளையும் ரொம்ப சோர்வடையும், கண்களும் ரொம்ப சோர்வடையும். அதனால் காலையில் உங்களுக்கு எழுந்திருப்பது சாத்தியமே கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் மறுநாள் அப்படியே மொபைல் ஃபோனுக்கு அடிமைப்பட்டே கிடப்பீங்க. இரவு வெகு நேரம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அதனால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் இரவு 9 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் அதனால் மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிச்சிருவீங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா 4:30க்கே எழுந்திரிச்சிருவீங்க. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் தான் நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு எதிரான ஒரு எதிரி. எதுனா மொபைல் ஃபோன் தான். நம்முடைய மொபைல் ஃபோன் தான் நமக்கு எதிரி. அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக தடையாக எது இருக்கிறது என்றால் இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம், டிவி அடிமைத்தனம். முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி டிவி இருந்தது. இந்த கேபிள் டிவி, ரொம்ப நேரம் வரைக்கும் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி இருந்தது. இப்போ வந்து மொபைல் ஃபோன் அந்த இடத்த பிடிச்சிருக்கு. அப்போ மொபைல் ஃபோன் டிவி ரெண்டையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இரவு செகண்ட் ஷோ பார்க்குற அதெல்லாம் விட்டுருங்க. 9 மணிக்குள்ளே நீங்கள் படுத்துங்கணும். அதை ஒரு கண்டிப்பான நடைமுறையாக நீங்கள் கடைபிடிங்க. யாராவது 12 மணிக்கு மேலே எங்கேயாவது சினிமா தேட்டருக்கு போவாங்களா? போக மாட்டாங்க. அதே மாதிரி இனிமேல் நீங்கள் எப்போவுமே 9 மணிக்கு மேலே செகண்ட் ஷோ பார்க்குறது அதெல்லாம் விட்டுருங்க. 9 மணிக்கு தூங்கணும், மிக முக்கியமான வேலை. அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பீங்க. இதை 10 நாளைக்கு கடைபிடிங்க. உங்கள்கிட்ட இருந்து மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது நீங்கிவிடும். அதிகாலையில் விழித்துக் கொள்வீர்கள். அதிகாலையில் எழுந்திருக்கிற அந்த நல்ல பழக்கம் உங்கள்கிட்ட வந்துடும். அதிகாலையில் எழுந்து விட்டாலே உங்கள் வாழ்க்கை வெற்றி தான். அலாரம் இல்லாமலே நீங்கள் தூக்கத்தோடு போராடாமலேயே அதிகாலையில் 4 மணிக்கு 4:30க்கு எழுந்திரிச்சிருவீங்க. அது மாதிரி முதல் நாள் இரவு 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிருங்க. இரவு சாப்பாட்டை வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ தான் ஒரு 8:40க்கு நீங்கள் வந்து படுத்து தூங்கும்போது 9 மணிக்கு நல்லா தூக்கம் வந்துடும். அப்புறம் வந்து நல்லா 9, அப்புறம் 3, 9 மணிலேருந்து அதிகாலை 4 மணி வரைக்கும் ஒரு 7:30 மணி வரை 7 மணி தூக்கம் இருக்குது. 7 மணி நேரம் நீங்கள் தூங்கலாம். 9 மணிலேருந்து இரவு 9 மணிலேருந்து மறுநாள் காலையில் 4, 4:30 வரைக்கும் நீங்கள் தூங்குறீங்கன்னு வச்சுங்களேன். 7:30 மணி நேரம் நீங்கள் தூங்குறீங்க. 7:30 மணி நேரம். இதை விட என்னங்க இருக்குது? அப்போ உடம்புக்கு தேவையான தூக்கமும் கிடைக்குது. அதிகாலையே நீங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கவும் செய்யலாம். எளிதாக தூக்கத்தோடு போராடாமல் எளிதாக எழுந்திருக்கவும் முடியும் அதிகாலையில். ஆக 7:30 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கவும் முடியும், அதிகாலையில் எழுந்திருக்கவும் முடியும். 2 நன்மை. அப்புறம் 3வது நன்மை என்னன்னா, மொபைல் ஃபோன் அடிமைத்தலிருந்து நீங்கள் தப்பிக்கிறீர்கள். மொபைல் ஃபோன் உங்களை அடிமைப்படுத்தாமல் நீங்கள் தப்பித்து விடுகிறீர்கள். அதனால் மூளைச்சோர்வு அடைகிறது. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது ஏற்படுத்துகிற மிக முக்கிய பாதிப்பு மூளைச்சோர்வு. மூளை சோர்வடைந்தால் மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ள உடம்பு சோர்வடையும்.
மூளையில் மட்டும்தான் அந்த சோர்வு இருக்குன்னு நினைக்கும். மூளை சோர்வடைஞ்சால் உடம்பு சோர்வடைஞ்சிரும். மூளை உற்சாகமாக இருந்தால் தான் உடம்பு உற்சாகமாக இருக்கும். அப்போ நம்ம உற்சாகமாக இருப்பதற்கும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கும் இந்த மொபைல் ஃபோன் வந்து நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. மொபைல் ஃபோன் அடிமைத்தனம் என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதற்கு ஒரே வழி, இரவு 9 மணிக்கு தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை நன்மைகள் பாருங்கள். மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கிறீர்கள். அதிகாலையில் 4:30க்கே விழித்து கொள்வீர்கள். அது மாதிரி மூளைச்சோர்விலிருந்து தப்பிக்கிறீங்க. உடம்புக்கு தேவையான தூக்கமும் கிடைக்கும். உடல் சோர்விலிருந்து தப்பிப்பீங்க. சோம்பேறித்தனத்திலிருந்து தப்பிச்சிருவீங்க. மூளை சோர்வு தான் சோம்பேறித்தனத்துக்கே காரணம். அதனால் வந்து 4 விதம் ஏகப்பட்ட நன்மை உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாறினா உங்கள் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய நேரம் கிடைக்கும். நீங்கள் நினச்சதை செய்யலாம். காலையில் அதிகாலை நேரம் வந்து ரொம்ப பொன்னான நேரம். அந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அந்த நேரத்தில் நீங்கள் படித்தா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பளிச்சுன்னு மனசில் நிற்கும். நல்ல புரிதல் திறன் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு 7 மணி நேரம் நம்ம தூங்கிட்டு அப்புறமா அதிகாலையில் விழித்திருக்கும் போது நமக்கு புரிதல் திறன், மூளை நல்லா ஓய்வு எடுத்துருக்குது. அப்போ நீங்கள் ஒரு உங்கள் வேலை ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல புரிதல் திறனை அதிகப்படுத்தும். ஒரு பள்ளி பாடங்களை படிப்பதோ அலுவலக வேலை ஏதோ ஒன்று செஞ்சுருக்கீங்க அப்படின்னா எதை செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். அந்த அதிகாலை நேரம் அற்புதமான நேரம். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இந்த மொபைல் ஃபோன் அடிமைத்தனம். 9 மணிக்கு மேலே நம்ம விழித்து கொண்டிருப்பது. அதையும் நம்ம 9 மணிக்கு மேலே விழித்து கொண்டிருப்பது அது நமது வாழ்க்கைக்கு நாமே வைத்து கொள்கிற ஒரு வெடி, தற்கொலைக்கு சமானம்னு கூட வச்சுக்கலாம்.